15,000 கோடி மதிப்பிலான ஒரு திட்டம் தமிழ்நாட்டிலிருந்து கை நழுவி போயிருக்கு. கடந்த 3 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் அந்த திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான பல்வேறு முயற்சிகளை செஞ்சுருக்கிறாங்க. ஓசூர் பக்கத்தில் ஒரு 100 ஏக்கரா நிலத்தை அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இலவசமாக தருவதற்கும், ஓசூர் விமான நிலையத்துடைய அந்த ஓடு பாதைகளை அகலப்படுத்தி தருவதற்கான வேலைகளையும் கூட திமுக அரசாங்கம் முன்னெடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ஆட்சி மாற்றத்தை பயன்படுத்தி ராஜ்நாத் சிங் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் அந்த திட்டத்தை ஆந்திராவில் மாற்றி வச்சு அங்கே அந்த திட்டத்தை தொடங்குவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தி இருக்கிறாங்க. இது தொடர்பாக முன்னாள் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு முயற்சி செய்யணும். இதில் நேரடியாக ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சருக்கும் பிரதமருக்கும் கடிதங்களை எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சுருந்தாங்க. ஆனால் இனிமேல் அந்த திட்டம் தமிழ்நாட்டுக்கு வருமானு பார்த்தா எந்த விதமான பாசிபிளும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 10.5 லட்சம் கோடியை திமுக கழுவி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு எந்த விதமான ஊழலுக்கான சான்றும் இல்லாமல், எந்த விதமான அடிப்படை தரவுகளும் இல்லாமல் வாய்க்கு வந்ததை மீடியா முன்னால் உட்காந்து பேசக்கூடிய அமைச்சராக தான் கீர்த்தனா அவர்கள் இருக்காங்க. அவங்களால இந்த திட்டத்தை எல்லாம் ஒன்றிய அரசுடைய வஞ்சக போக்கிலிருந்து போராடி கொண்டு வர முடியுமானா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏறத்தாழ ஒரு 7,500 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை தரக்கூடிய ஒரு திட்டம், 15,000 கோடி மதிப்பிலான ஒரு திட்டம் தமிழ்நாட்டை விட்டு போயிருக்கு. கடந்த 5 வருஷம் திமுக ஆட்சியை பொறுத்தமட்டில் தொழில்துறையில் மென்பொருள் உற்பத்தியிலன்னு சொல்லி பெரிய வளர்ச்சியை தமிழ்நாடு சந்திச்சிருக்கு. ஆனால் அதையெல்லாம் பின்னுக்கு தள்ளக்கூடிய வேலையை இவங்க செஞ்சிருவாங்களோன்ற அச்சம் பெருவாரியான பொருளாதார நிபுணர்கள்கிட்ட வந்திருக்கு. அண்ணா, விஜய் அண்ணா, உங்களை நம்பி மக்கள் ஆட்சியை கொடுத்துருக்குறாங்க. உங்களை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. உங்களை நம்பி உங்கள் தொண்டர்கள் தினமும் ஒரு வீடியோவை போட்டு பொய்யா பேசிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்கள பாதுகாப்பதற்காவது கொஞ்சம் வேலையை செய்ய தொடங்குங்க. தமிழ்நாடு இத்தனை ஆண்டு காலம் போராடி உருவாக்கிய கட்டமைப்பை உங்களோட 5 வருஷத்தில் சீரழிச்சிட்டு போயிடாதீங்கன்ற கோரிக்கையை நம்ம விஜய் அண்ணா கிட்ட வைக்க வேண்டிய சூழலில் இருக்கும்.